பேராசிரியர் அவர்கள் மிக சிறப்பாக எப்படி அந்த வேத மதத்திற்கும் சமண பௌத்த மதத்திற்கும் இடையே பூசல்கள் நடைபெற்றன என்பதையும், அதற்கு பின்பு எப்படி சைவத்திற்கும் வைஷ்ணவத்திற்கும் இடையே பூசல்கள் ஏற்பட்டன என்பதையும் குறிப்பிட்டார்கள். அதற்கு மேலும் நான் ஒருபடி மேலே செல்ல விரும்புகின்றேன். அந்த வைஷ்ணவத்திற்குள்ளே மறுபடி பூசல் ஏற்பட்டது, வடகலை தென்கலை என்று. யானை ஒன்றை வாங்கி வைத்துக்கொண்டு காஞ்சிபுரம் கோயிலில் அதற்கு வடகலை ராமத்தை போடுவதா தென்கலை ராமத்தை போடுவதா என்று பெரும் பிரச்சனையாகி கோர்ட்டுக்கு போயிட்டு அடிதடி நடைபெற்று இந்த மத பூசல்களினால், இந்த சைவ வைணவத்திற்குள்ளே நடைபெற்ற இந்த மத பூசல்களினால் ஆயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள். இன்னொன்றையும் சொல்ல விரும்புகின்றேன். அந்த மதுரையிலே இந்த சமணர்கள் கொல்லப்பட்டது, அதாவது எந்த அளவிற்கு இந்த சமணர்களை அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள் என்று சொன்னால், சைவர்கள் எந்த அளவிற்கு இந்த சமணர்களை கொடுமைப்படுத்தினார்கள் என்று சொன்னால், மதம் மாறச் சொல்லி வற்புறுத்தினார்கள் என்று சொன்னால், இந்த சைவர்கள் என்பவர்கள் திருநீர் அணிபவர்கள், அதாவது பட்டை போடுறவங்க. அந்த திருநீருக்கே பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. ஜைனர்கள், அதாவது சமணர்கள் திருநீர், அதாவது அவர்கள் மதம் மாறுகின்றார்கள், பட்டை போடுவதற்கு திருநீருக்கு கிடைக்கவில்லை. உடனே ஒரு சைவன் ஒருவன் வருவானே, ஆனால் இந்த சமணன் சென்று அவனுடைய நெத்தியிலே தேய்த்துக் கொள்வான். அந்த அளவிற்கு கொடுமை. நான் சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த மத வெறியின் காரணமாக, இந்த ஆதிக்கவாதிகள் செய்த மத வெறியின் காரணமாக அந்த அளவிற்கு சென்று மக்கள் அல்லலுற்றார்கள். அந்த கழுவில் ஏறுகின்ற நிகழ்ச்சி இன்றும் கூட இந்த திருவிழாக்கால சமயத்திலே நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது இன்னைக்கு கூட அதை ஃபார்முலா செய்கிறாங்க அப்படிங்கிறத கூட நான் படித்தேன். அந்த இதை மறந்துடல, மதுரைக்காரர்கள் மறந்துடல, அதாவது அந்த சைவர்கள் மறந்துடல, அதை இப்பொழுது கூட சிம்பாலிக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இந்த பாசிசம் என்ற சொல் அதிகமாக பேசப்படுகின்றது. பாசிசம் என்ற சொல் அதிகமாக பேசப்படுகிறது. அந்த பாசிசம் என்றால் என்னவென்று சொன்னால், தீவிர தேசியவாதம், நான் என்னுடைய தேசம். ஆக தீவிர தேசியவாதம் தான் பாசிசம். இந்த பாசிசம் என்பது உலகத்தில் இதற்கு முன்பு 2 நாடுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. நான் வரலாற்று மாணவன் என்ற முறையில் என்ன சொல்ல விரும்புகின்றேன் என்று சொன்னால், அந்த 2 நாடுகளில் பாசிசம் இருந்ததே, அந்த நாடுகளுக்கு என்ன நிகழ்வு ஏற்பட்டது? இவங்க ரொம்ப போற்றி புகழ்கின்றார்களவா ஹிட்லர். அந்த ஹிட்லர் நாசிசம் என்று சொன்னாலும் அதுவும் பாசிசம் தான். இவர்களுடைய மூஞ்சே சென்று சந்தித்து விட்டு வந்தானே முசோலினி, அந்த முசோலினி பாசிச நாட்டினுடைய தலைவன் தான். ஆனால் என்ன நடந்தது? 2 பேராலும் நாட்டை வளப்படுத்த முடிந்ததா? நாட்டை வலிமைப்படுத்த முடிந்ததா என்றால் இல்லை. ஓஹோ என்று வளர்ந்து கொண்டே சென்றார்கள். கடைசியில் என்னாயிற்று? சுக்குநூறாக உடைந்தது பாசிசம். முசோலினி கடைசியில் மக்களால் கைப்பற்ற, அதாவது அவர்கள் சொன்னது போன்று டவுன் ரோடன், அடித்தளத்து மக்கள் அவனை கைது செய்து ஒரு கம்பத்திலே தூக்கிலிட்டார்கள் முசோலினியை. ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டான். எனவே இந்த பாசிச சக்திகள் தீவிர தேசியவாதத்தை பேசி, அதாவது தீவிர தேசியத்தை பேசி ஆட்சிக்கு வருகின்ற பாசிசவாதிகள் நாட்டிற்கு வலிமையை கொண்டு வர முடியாது, நாட்டை வல்லரசாக்க முடியாது. இறுதியில் இது எங்கே கொண்டு போய் முடிக்கும் என்று சொன்னால், நாடு வீழ்ச்சி அடைந்து சுக்குநூறாகி எழுச்சுற முடியாத ஒரு நிலையை தான் கொண்டு வரும்.